சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தொகுதி மறுவரையறை தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு பிரதமருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் தற்போதைய எண்ணிக்கையை மாற்றாமல் அதே நிலையில் நிரந்தரமாக தொடருவதற்கு வலியுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பின் முதல் முறையாக கோட்டை கொத்தளத்தில் ஜோசப் விஜய் நாளை கொடியேற்றுகிறார். சரியாக காலை 8:45 மணிக்கு கொடியேற்றி உரை நிகழ்த்துவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காவல்துறை அணிவகுப்பினை ஏற்கிறார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேருக்கு ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை சிறை காவல் விதித்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மன்னார் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் ஒரு விசைப்படகையும் அதில் இருந்த 9 மீனவர்களையும் கைது செய்திருந்தனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் மீன்பிடி படகையும் மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப வருவாயை சீரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் வள ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பதால் இந்த குழுவை முதலமைச்சர் விஜய் கடந்த மாதம் அமைத்திருந்தார். இக்குழுவில் இடம்பெற்றுள்ள 6 பேர் சுமார் 30 நிமிடங்கள் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். திமுக மறுசீரமைப்பு குழுவினர் கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்தனர். திமுகவில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்து ஆராய்ந்து பல்வேறு பரிந்துரைகளை வழங்க முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, எஸ் சிவசங்கர் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழுவை மு க ஸ்டாலின் அமைத்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக குளச்சல் எம்எல்ஏ தாரகை கத்பட் நியமிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவராக இருந்த ராஜேஷ்குமார் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றதால் தாரகை கத்பட் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக ஜமால் முகமது யுனைஸையும் செயலாளராக பிரவீனையும் நியமித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேகதாது அணை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விவகாரங்களை முன்னிறுத்தி அதிமுக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூரில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கண்டன உரையாற்ற உள்ளார். தாவேக அரசை கண்டித்து வரும் 16ஆம் தேதி சிவகாசி பேருந்து நிலையம் எதிரில் விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். பட்டாசு உற்பத்தி தொழிலை முடக்கும் வகையில் ஆய்வு என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் தாவேக அரசின் தொழில் விரோத, தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற உள்ளது. தொகுதி மறுவரையறையால் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாகும் என்றும் அது பெண்களின் முன்னேற்றத்திற்கானது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 3 மாதங்களுக்கு முன்பு ஃபேர் டெலிமிட்டேஷன் கேட்ட காங்கிரஸ் தற்போது நோ டெலிமிட்டேஷன் கேட்கிறது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உழைப்போர் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை முழக்க பேரணியில் ஈடுபட்டனர். கோட்டை நோக்கி செல்ல காவல்துறை அனுமதி மறுத்ததால் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகே கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் சனிக்கிழமை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மழைப்பொழிவின் போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. கர்நாடகம் காவிரியில் வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வீதம் 15 நாட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. ஆகஸ்ட் 12 முதல் 31 வரை பற்றாக்குறையை கணக்கில் கொண்டு வினாடிக்கு 21,413 கன அடி நீரை கர்நாடகம் திறக்க உத்தரவிட கோரியும் அதன் மூலம் மொத்தம் 36,635 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் உயர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிர சோதனைகளுக்கு பிறகே வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. நாட்டின் 80வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அரசு துறை கட்டடங்களில் மின் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. அணைகள் உள்ளிட்ட நீர்நிலைகளும் தேசிய கொடியின் மூவர்ணங்களால் ஜொலிக்கும் கண்கொள்ளா காட்சி காண்போரை கவர்ந்து வருகிறது. சென்னையை அடுத்த கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. 3 ஆண்டுகள் கழித்து நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதல்வர்கள் கலந்து கொள்கின்றனர். உத்தரகாண்டில் தாம் பேசி முடித்த பின்பு பொதுக்கூட்ட மேடை சுத்தம் செய்யப்பட்டதற்கு வேதனை தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பட்டியல் சமூகத்தினருக்கு எதிரான மனநிலையை கண்டு மனம் வெதும்புவதாக கூறினார். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் உள்ள ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிறகு ஸ்ரீராம் சேனா என்ற அமைப்பு அந்த இடத்தில் வேள்வி நடத்தியது. உத்தரகாண்டில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய மேடை தீட்டப்பட்டு விட்டதாக கூறி சுத்தம் செய்யப்பட்ட விவகாரத்திற்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பாஜக மற்றும் RSS அமைப்புகளால் வளர்க்கப்பட்டு வரும் மனுவாத மனப்பான்மையின் விளைவு எனவும் ஒருவரின் பிறப்பின் அடிப்படையிலேயே அவரது அந்தஸ்தை தீர்மானிக்கும் இழிவான மனப்பான்மை எனவும் சாடியுள்ளார். உத்தரகாண்டில் கார்கேவுக்கு நிகழ்ந்த சம்பவம் மன்னிக்கவே முடியாத குற்றம் என மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த JP நட்டா இந்த சம்பவம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத கொடுஞ்செயல் என்று கூறியதுடன் இதில் பாஜக உறுப்பினர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றார். நாடாளுமன்ற மழைக்கால தொடரின் 18 நாட்களிலும் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பங்கேற்கவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். கூட்டத்தொடரின் கடைசி நாளில் வந்தே மாதரம் பாடலை பாட மட்டுமே இருவரும் வந்ததாகவும் நாடாளுமன்ற ஜனநாயகம் எப்படி துடிப்புடன் செயல்படும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக CBI மற்றும் அமலாக்கத்துறை விசாரிக்க அனுமதி அளித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்துள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் ராகுல் காந்தி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். டெல்லியில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அளித்த தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுக MP கனிமொழி விருந்தில் பங்கேற்றார். காங்கிரசிடமிருந்து விலகி இருந்தாலும் இந்தியா கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளோடு உறவில்தான் இருக்கிறோம் என திமுக கூறி வந்த நிலையில் தற்போது சபாநாயகர் அளித்த விருந்தில் கனிமொழி கலந்து கொண்டார். உத்தரகாண்ட் மாநிலம் பிப்பல்கோட்டையில் உள்ள மாயாப்பூர் பகுதியில் மழை காரணமாக கட்டுமானத்தில் இருந்த THDC சுரங்கப்பாதைக்குள் தண்ணீரும் சேரும் புகுந்ததால் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்த 22 பேரில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இதுவரை சுரங்கத்திற்குள் சிக்கியிருந்த 14 தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள தொழிலாளர்களையும் பாதுகாப்பாக மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலைகளில் விபத்து ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்து மருத்துவ உதவி கிடைக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளன. விபத்து குறித்து தகவல் கிடைத்த 10 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஹூக்ளி ஆற்றில் சிங்கப்பூர் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் ஒன்று ஆற்றங்கரையில் மோதி விபத்துக்குள்ளானது. கொல்கத்தா துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த MV நவாட்டா பெர்ம் என்ற 147 மீட்டர் நீளமுள்ள கப்பலில் ஸ்டேரிங் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கப்பல் டைமண்ட் ஹார்பர் அருகே உள்ள நூர்பூர் படகு முனையத்தின் கரையில் மோதியது. தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சிறுவன் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பெரிய குளத்தைச் சேர்ந்த சிறுவன் நிவாசுக்கு மூக்கில் சதை வளர்ந்ததாக கூறி தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தவறான சிகிச்சையால் அவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த 32 வயது மீனவர் பிரபாகரன் மீன்பிடிக்கச் சென்றபோது ஆழ்கடலில் மாயமான நிலையில் அவரின் குடும்பத்தினரை சந்தித்த நிதியமைச்சர் மரிய வில்சன் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி தேடுதல் பணியை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான கிருஷ்ணா பட்டாசு ஆலையில் மூலப்பொருள் கலவை இயந்திரத்தை பொருத்தும் போது ஏற்பட்ட உராய்வால் திடீர் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 9 தமிழக மீனவர்களையும் விசைப்படகையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறைப்பிடிக்கப்பட்ட ஸ்டெபின் என்ற மீனவரின் தாயார் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். தனது மகன் மீன்பிடி கூலியாக சென்றபோது இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்களுக்கு கத்திக்குத்து விழுந்தது. சோளிங்கர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகியோருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக்கிற்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்த நிலையில் கார்த்திக் இருவரையும் கத்தியால் குத்தினார். திருவண்ணாமலையில் வணிக வளாகம் கட்டுவது தொடர்பான அரசாணை வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. மேலும் வணிக வளாகம் கட்டுவதற்காக கோவில் உண்டியல் காணிக்கையில் இருந்து பொதுப்பணித்துறைக்கு வழங்கப்பட்ட 6,39,00,000 ரூபாயை கோவிலுக்கே திரும்ப வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் வரி மாற்றியமைப்பை உடனடியாக நிறுத்தி வைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக ஆணையர் சமீரன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வரி தொகையானது மாற்றியமைக்கப்படுவதற்கு முன்பு நடைமுறையில் இருந்த அளவிற்கே மீண்டும் மாற்றப்படும் என தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் 8 மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்தனர். உயர் மின் அழுத்தம் காரணமாக மெயின் போர்டில் மின்கசிவு ஏற்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உட்பட அனைத்து பிரிவுகளிலும் மின்சாரமின்றி நோயாளிகள் கடும் சிரமமடைந்தனர். திருச்சி மேலப்புதூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விடுதியில் உணவு உட்கொண்ட மாணவிக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்ட நிலையில் 1 வாரத்திற்கு விடுதியை மூட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். பழைய உணவை சூடு செய்து வழங்கியதே ஒவ்வாமைக்கு காரணம் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரை மாவட்டம் சங்கரலிங்கபுரம் ஓனான்கரடு பகுதியில் பழைய கல்குவாரிக்கு மீண்டும் உரிமம் வழங்கியதை எதிர்த்து 4 கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி குவாரியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இயங்கி வந்த கல்குவாரியானது பொதுமக்களின் போராட்டங்களை அடுத்து மூடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த மற்றொரு தனியார் நிறுவனத்திற்கு மீண்டும் உரிமம் வழங்கியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரியில் மாமூல் தர மறுத்த அரிசி கடை மீது பிரபல ரவுடி பெட்ரோல் குண்டுகளை வீசி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள பாபு டிரேடர்ஸ் அரிசி கடையில் மாமூல் கேட்டு தர மறுத்ததால் சாமியார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி வினோத் அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து அகற்றியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் கதறி எழுதனர். பட்டமுடையான் கிராமத்தில் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அதே பகுதியில் உள்ள கண்மாய் புறம்போக்கில் 14க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் வீடுகள் அகற்றப்பட்டது. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் ஆடிப்பூர திருவிழாவையொட்டி கமலாம்பாள் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்திர வாகனம், பூத வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனம், கைலாச வாகனம் போன்ற வாகனங்களில் கமலாம்பாள் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் திடீரென அசைவு ஏற்பட்டதால் பணியாளர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் கட்டிடத்தின் நிலைத்தன்மை குறித்து ஆய்வு செய்தனர். மேலும் கட்டிடம் அசைவுக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் இருஞ்சூரில் உள்ள குளத்தை தூர்வார நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகத்தினர் உத்தரவின் பேரில் கடந்த 15 நாட்களாக நடந்து வந்த தூர்வாரும் பணி திடீரென கைவிடப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கொத்தடிமைகளாக வேலை பார்த்த 2 குடும்பத்தினரை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டனர். 2 குடும்பத்தினரும் இங்கு வேலைக்கு சேர்க்கப்பட்ட பின்னணி என்ன, அவர்களை பணியில் ஈடுபடுத்திய நபர்கள் யார், அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது.
தமிழக பெண்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் பாதுகாப்பு தங்களுக்கு மிக முக்கியம் என மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மீன்வளத்துறை சார்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர், மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேற்றப்படும் என கூறினார். சென்னை விமான நிலைய சுங்கத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பறிக்க முயன்ற ஆந்திராவைச் சேர்ந்த முதியவரை போலீசார் கைது செய்தனர். பேருந்தில் அறிமுகமான ராமமூர்த்தியிடம் முதலில் 3000 ரூபாய் பெற்ற சங்கரையா பின்னர் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு 65,000 ரூபாய் தர வேண்டும் என கூறியுள்ளார். பணத்துடன் விமான நிலையம் வந்த ராமமூர்த்தி சந்தேகமடைந்து சங்கரையாவை பிடித்து போலீசில் ஒப்படைத்தார். விருதுநகர் மாவட்டம் கண்டியாபுரம் கிராமத்தில் கடந்த 3 மாதங்களாக குடிநீர் விநியோகம் இல்லாததை கண்டித்தும் தெரு விளக்குகளை சீரமைக்க கோரியும் பெண்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் 2 நாட்களுக்குள் குடிநீர் விநியோகம் மற்றும் தெருவிளக்கு வசதிகள் சீரமைக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாகவும் குற்றங்களை தடுக்கவும் ஈரோடு பேருந்து நிலையத்தில் போலீசார் நள்ளிரவில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். டவுன் டிஎஸ்பி முத்துக்குமார் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்றவர்களை விசாரணை செய்தனர். நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு கருவூலம் மூலம் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் தஞ்சாவூரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செல்போன் டார்ச் லைட்டை அடித்து கோரிக்கைகள் குறித்து முழக்கங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெற்று வரும் புகழ்பெற்ற குதிரை சந்தையை காண திரளான பொதுமக்கள் குவிந்ததால் அப்பகுதி களை கட்டியது. புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள குருநாதசாமி கோவிலில் நடைபெறும் குதிரை சந்தையில் உயர் ரக குதிரை மற்றும் உயர் ரக மாடுகளை கண்காட்சிக்காகவும் விற்பனைக்காகவும் கொண்டு வந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுடி உதயகுமாரின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிரேத பரிசோதனையை முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அதற்கான அறிக்கையை சீலிடப்பட்ட உரையில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் 3 இடங்களில் 120 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்பாலங்கள் அமைக்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. திருச்சி சஞ்சீவி நகர், திருவானைக்காவல் ஒய் ரோடு மற்றும் சமயபுரம் மாருதி நகர் பகுதிகளில் மேம்பாலங்கள் அமைய உள்ளன. லாரி தொழிலை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமக்கல் தாலுகா லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் அருள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடன் தவணையை வசூலிக்க வரும் நிதி நிறுவன ஊழியர்கள் லாரி உரிமையாளர்களை தரக்குறைவாக பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றார். போலி பட்டா வழங்கியது தொடர்பாக புகார் அளித்த நபர்களை எஸ்எஸ்ஐ தாக்கியதை கண்டித்து கடலூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். காடாம்புலியூர் ராஜகணபதி நகரில் வசிக்கும் 80க்கும் மேற்பட்டோரிடம் 3 பேர் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி பட்டா வழங்கியது குறித்து ஆட்சியர் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் சிலர் புகார் அளித்திருந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற குதிரை கண்காட்சியில் பொள்ளாச்சி குதிரை முதல் பரிசு பெற்றது. குதிரைகளுக்கான சிறப்பு காட்சி மற்றும் போட்டி நடத்தப்பட்டதில் வெற்றி பெற்ற குதிரையின் உரிமையாளருக்கு அந்தியூர் எம்எல்ஏ ஹரிபாஸ்கர் பரிசு மற்றும் கோப்பையை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே கோவில் தேரை கொண்டு சென்ற போது உயர் மின்னழுத்த கம்பியில் உரசியதில் 2 உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நன்னை கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை ஐயனார் கோவில் தேரோட்டத்துக்காக தேரை கோவிலுக்கு கொண்டு சென்ற போது மின்கம்பியில் உரசியதில் மின்சாரம் தாக்கியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பிரபல தனியார் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் போல நோயாளிகளின் பொது வார்டு கதவின் கண்ணாடியை ஆவேசமாக உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விராலிமலை சாலையில் உள்ள ஸ்ரீகுரு மருத்துவமனையை யார் நிர்வகிப்பது என்கிற போட்டியில் மருத்துவ சகோதரர்களில் ஒருவரின் மனைவியான டாக்டர் அழகானந்தா ஆவேசமாக நடந்து கொண்டார். கோவை கேரளா புறவழிச்சாலையான எல்என்டி பைபாஸ் சாலையில் வாளையார் அருகே காரை லாரி பல மீட்டர் தூரம் இழுத்துச் சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உணவுக்காக சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு முன்னால் லாரி நின்றிருந்த நிலையில் லாரி ஓட்டுநர் பின்னோக்கி இயக்கியதாக கூறப்படுகிறது.
ராமநாதபுரம் அருகே ரேஷன் கடையில் 3 மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். பாண்டியூரை அடுத்த கங்கைகொண்டான் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நியாய விலைக்கடையில் ஏற்பட்ட மின் தடையால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. சென்னை குரோம்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். நீர்வண்ணன் தெருவைச் சேர்ந்த பாப்பாத்தி என்பவர் அருகே உள்ள கடைக்கு டீ வாங்க சென்றபோது பைக்கில் வேகமாக வந்த இளைஞர் ஒருவர் மூதாட்டி மீது மோதி திருட்டில் ஈடுபட்டார். 1986ஆம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது போல் வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் திமுக வெற்றி பெறும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை போரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், சட்டமன்றத்தில் திமுகவினர் ஒரு கேள்வி கேட்டால் தாவகவினர் வேறொரு பதிலை அளித்து வருவதாக விமர்சித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் ஆக்கூர் அருகே முறையான அறிவிப்பு இல்லாமல் நகைகள் ஏலம் விடப்பட்டதாக கூறி நகை அடகு கடையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜஸ்தானைச் சேர்ந்த உக்கம்ராஜ் என்பவர் ஆக்கூர் கடை வீதியில் 38 ஆண்டுகளாக நகை அடகு கடையை நடத்தி வந்த நிலையில் பொதுமக்கள் அடகு வைத்த நகைகளை அவர் ஏலம் விட்டதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேடு அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதிய விபத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த விபத்து காரணமாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தலைமை பெண் காவலரை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்தனர். குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் ஏர்த்தாங்கலைச் சேர்ந்த தாமரை செல்விக்கும் அவரது கணவர் அரவினுக்கும் இடையே கடந்த சில நாட்களாக குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை துறைப்பாக்கம் அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். மதுரையைச் சேர்ந்த பெண் சென்னையில் தங்கி வேலை செய்து வரும் நிலையில் அவர் அருகே உள்ள மெடிக்கலுக்கு மருந்து வாங்கச் சென்றபோது பைக்கில் வந்த மணிகண்டன் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே திறந்திருந்த செப்டிக் டேங்க் தொட்டியில் விழுந்து எருமை மாடு பரிதாபமாக உயிரிழந்தது. பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி குப்புரத்தினம் என்பவரின் மாடு செப்டிக் டேங்க் தொட்டியில் விழுந்து மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வரதராஜபுரம் அங்கன்வாடி மையத்தில் 4 வயது சிறுமிக்கு தீக்காயம் ஏற்பட்ட விவகாரத்தில் அங்கன்வாடி மைய ஆசிரியர் மற்றும் பணியாளர் மீது பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். சிறுமியை அங்கன்வாடியில் வைத்து அடித்து துன்புறுத்தி சூடு வைத்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் சிறுமியின் உடலில் ஏற்கனவே காயங்கள் இருந்ததாக ஆசிரியர் விளக்கம் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்ட தாவேக நிர்வாகிகள் சிலர் தனக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக கூறி அக்கட்சியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தாவேக நிர்வாகிகளான நிவாஷ் கண்ணன், பிரைட்டர் உள்ளிட்டோர் தனக்கு பொறுப்பு வழங்குவதாக கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே காரின் மேற்கூரை மீது அமர்ந்து ஆபத்தான முறையில் சாகசம் செய்த இளைஞரின் வீடியோ வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்பது குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜார்க்கண்டில் அரசு பணி தேர்வு முறைகேடுகளை கண்டித்து சட்டப்பேரவையை நோக்கி பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் 600 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். JPSC, JSSC தேர்வுகளில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி ராஞ்சியில் 20வது நாளாக மாணாக்கர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். டாடா குழும தலைவர் சந்திரசேகரனின் ராஜினாமாவை ஏற்பதாக டாடா அறக்கட்டளை நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க விரைவில் தேர்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர் பதவியில் இருந்து சந்திரசேகரன் ராஜினாமா செய்தாலும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வரை பதவியில் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவேரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக எல்லையில் மாநில எல்லையில் போராடிய கன்னட அமைப்பினர் தமிழகத்திற்கு நீர் திறப்பதை எதிர்த்து கோஷமிட்டனர். தொடர்ந்து தமிழக லாரிகளை மறித்து ஓட்டுநர்களுக்கு ரோஜா பூக்களை கொடுத்து கன்னட அமைப்பினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். டெல்லி
ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் 2ஆம் கட்டம் விரைவில் தொடங்க உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே அறிவித்துள்ளார். டெல்லியில் நரைனாவில் நடைபெறவிருந்த சிஜேபி தன்னார்வலர்கள் கூட்டம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது. பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பெர்ன்ஹாம் இந்திய வம்சாவளி உத்தி வகுப்பாளரான கௌதம் ரங்கராஜனை தனது அரசில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பதவியான கட்டமைப்பு மற்றும் செயல்முறையின் நிபுணத்துவ ஆலோசகராக நியமித்துள்ளார். கௌதம் ரங்கராஜன் பிபிசி தொலைக்காட்சியின் முன்னாள் உத்தி வகுப்பாளரும் இசைக்கலைஞரும் ஆவார். ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இடைவிடாமல் பெய்த மழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது. வீடுகளுக்குள் இடுப்பளவு நீர் சூழ்ந்து கொண்டதால் வெளியே கூட வர முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். சாலையில் சென்ற வாகனங்களும் பழுதாகி ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. ஜப்பான் உரிமை கோரும் குரில் தீவுகளுக்கு ரஷ்ய அதிபர் புதின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டதற்கு ஜப்பான் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. 2ஆம் உலகப் போரின் இறுதியில் ஜப்பானிடம் இருந்து பல்வேறு தீவுகள் ஒன்றிணைந்த குரில் தீவுகளை அப்போதைய சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியது. சோவியத் ஒன்றியம் கலைந்த பிறகு ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் குரில் தீவுகள் வந்தன. பிரிக்ஸ் அமைப்பின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் புதிய வளர்ச்சி வங்கியில் ஈரான் இணைய உள்ளது என ஈரானிய மத்திய வங்கியின் ஆளுநர் அப்தல் நாசர் ஹெமாட்டி அறிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான போரில் ஈரானிய முக்கிய கட்டமைப்புகள் பலத்த சேதமடைந்ததாலும் தொடர்ந்து அந்நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருப்பதாலும் இந்த புதிய முடிவை ஈரானிய அரசு மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒலிம்பிக் ஸ்கேட்போர்டர் டேனி லியோன் சூரிய கிரகணத்தின் போது ஸ்கேட்போர்டிங் சாகசத்தை நிகழ்த்தியுள்ளார். நிலவு சூரியனை மறைத்துக் கொண்டிருந்த வேளையில் ராம்பில் இருந்து ஸ்கேட்போர்டிங்கில் குதித்து சாகசத்தை நிகழ்த்தினார். இது தனது வாழ்க்கையின் மிகச்சிறந்த சாகசம் என டேனி லியோன் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சீனாவில் எந்திர ரோபோ நாயுடன் வளர்ப்பு நாய் குழந்தை போல விளையாடிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. படுத்து உருண்டும் அங்கும் இங்கும் சென்ற ரோபோவை நாய் கடித்து விளையாடி மகிழ்ந்தது. இந்த காட்சிகளை அங்கிருந்த பார்வையாளர்கள் சிரித்த முகத்தோடு வீடியோ எடுத்துச் சென்றனர். தமிழ் திரையுலகின் மூத்த மற்றும் குணச்சித்திர நடிகர் வாகை சந்திரசேகருக்கு சங்கீத நாடக அகாடமி விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். விருது பெற்ற பிறகு பேசிய வாகை சந்திரசேகர் இந்த விருதை தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து நாடக கலைஞர்களுக்கும் சமர்ப்பிப்பதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் சவால்களை சமாளிப்பார் என்று முன்னாள் ஆஸ்திரேலிய தொடக்க வீரர் மேத்யூ ஹேடன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் இந்தியாவுக்கு கில் ஒரு சிறப்பான கேப்டனாக இருக்கிறார் என்றும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் நிறைய உள்ளன என்றும் கூறினார். வங்கதேச பவுலர்களின் அசத்தல் பந்துவீச்சால் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 198 ரன்களுக்கு சுருண்டது. டாஸ் வென்று முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி ஹசன் மஹ்மூத் சுழலில் சிக்கி வரிசையாக விக்கெட்டுகளை இழந்தது. ஸ்டீவ் ஸ்மித் மட்டும் 71 ரன்கள் எடுத்து ஆறுதல் அளித்தார். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேச அணி ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 96 ரன்கள் எடுத்திருந்தது. டிஎன்பிஎல் கிரிக்கெட் லீக் போட்டியில் நெல்லை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணியை வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களமிறங்கிய நெல்லை அணி 19.5 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 163 ரன்கள் எடுத்து 3வது வெற்றியை பதிவு செய்தது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் விளைவிக்கப்படும் கேரட்டின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிகளில் கடந்த ஒரு வாரமாகவே விலை உயர்ந்து வந்த நிலையில் தற்போது தரமான கேரட் விலை கிலோவுக்கு 80 முதல் 90 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் ஊட்டி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆடிப்பூர திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் 2 டன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு புது பொழிவுடன் காட்சியளிக்கிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த நித்திய புஷ்ப கைங்கரிய சபா சார்பாக கோவில் கொடிமரம், கண்ணாடி மாளிகை, லட்சுமி நாராயண நந்தனம், தேர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் பல வகையான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அடுத்த கல்பட்டு ஏரியில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏரியில் இறங்கி போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். இதில் கட்லா, விரால், கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் அதிக அளவில் சிக்கின.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஆற்றங்கரை ஸ்ரீ சுந்தர மகாலிங்க மூர்த்தி கோயில் ஆடி திருவிழாவையொட்டி பூத்தட்டு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் பங்கேற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூத்தட்டுகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்தனர். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.